உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நான் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி மகர ராசி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு அந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள். அப்ப இந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்கிறோம். அப்போ அந்த செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு பயிற்சி ஆறாங்கன்னா அங்க உச்ச பலம் அடைகிறாங்க. அப்ப மகர ராசி அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் உச்ச பலம் அடைகிறாங்க. அப்போ இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம். அப்ப 4ஆம் இடத்து அதிபதியும் 9ஆம் இடத்து அதிபதியுமான செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்கிட்டாரு. அப்ப இந்த 6ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்கும் போது 9ஆம் இடத்து அதிபதி பாக்யாதிபதியும் 4ஆம் இடத்து அதிபதி சுகாதிபதியும் 6ஆம் இடத்துல உச்ச பலம் வாங்கிட்டாரு. அப்போ உச்ச பலம் வாங்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய தொழில், நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி, காய்கறி விற்கிறதோ இல்லை பெரிய பிசினஸ் மேக்னட்டாக இருந்தாலும் சரி, நீங்க 1 லட்ச ரூபாய் போட்டு ஒரு பிசினஸ் பண்ணாலும் சரி, பல கோடி ரூபாய் போட்டு பிசினஸ் பண்ணாலும் சரி, இந்த பீரியடில் உங்களுக்கே எதிர்பாராத மன திருப்தி கிடைக்கும், ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். நீங்க ஒரு பிசினஸை ரன் பண்ணி அப்படியே ஸ்ட்ரக்கை நிக்குது, வேலையாட்கள் வரல, தொழில் ரன் ஆகல, நம்ம சொன்ன நேரத்துக்கு இது டெலிவரி கொடுக்க முடியல, இல்லை கொடுக்காம போயிருமோ அப்படிங்கிற குழப்பங்கள் இருக்கும். அந்த குழப்பங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக தீரும். அது போக ஒரு அமௌண்ட் இருந்தா மட்டும்தான் இப்ப இந்த பாதியில் இருக்கக்கூடிய இந்த பிசினஸை மறுபடியும் ரன் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பா முடியாது, இழுத்து சாத்திட்டு போக வேண்டியதுதான். ஆனா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாராவது ரூபத்துல, உங்களுடைய பழக்க வழக்கத்துல உங்களுக்கு அந்த உதவி கண்டிப்பாக கிடைக்கும். இது நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும். 2வது பாத்தீங்கன்னா, உங்களுடைய மேனேஜர் சரியில்லை, உங்க மேனேஜர் திருட்டுத்தனம் பண்றாரு, உங்களுக்கு தெரியாம எவ்வளவோ கையாடல் நடக்குது அப்படின்னா அவர்களையும் நீங்கள் இந்த பீரியட்ல அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். அப்போ பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு எது ஆகாதோ அதை எல்லாமே எடுத்து வெளியே வீசிடும். அதை நீங்க செஞ்சா போதும். அது போக இந்த செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை, மேசத்தை, அப்ப அந்த மேசத்தை ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான். சிம்ம ராசிக்கு மேசம் 9ஆம் இடம். அப்ப 9ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். அந்த 9ஆம் இடத்தையே அந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாக்கியம், ஏதாவது ரூபத்துல நீங்க எப்போ செஞ்ச புண்ணியம் இந்த பீரியடில் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது பாக்கியமாக மாறும். அப்ப அந்த பாக்கியத்தின் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப நாள குழந்தை இல்லாம இருந்தா ஒரு குழந்தை பிறக்கலாம். கல்யாணம் ஆகாம இருக்குது, அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் தடைபட்டு போயிட்டு இருக்குது, அந்த பிரச்சனையும் கிளியர் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஏட்டிக்கு போட்டியா, மன திருப்தி இல்லாம, கணவன் மனைவியை சந்தேகப்பட்டு, மனைவி கணவனை சந்தேகப்பட்டு சில பிரச்சனைகளும் சில குடும்பத்துல நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இப்ப வரும். கண்டிப்பா இது நடக்கும். அது போக பாத்தீங்கன்னா, இப்ப சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியும் கூட. இந்த அஷ்டம சனியால் விபத்து, கஷ்டம், கடன், குடும்பத்துல பிரச்சனைகள், இது எவ்வளவு இருந்தாலும் இந்த செவ்வாய் பகவான்
உச்சமாக இருந்து 4ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரர்கள் பாக்கியசாலியாக மாறிடுவீங்க. நல்ல வேலையா, இந்த பிரச்சனைனால எனக்கு தலைக்கே பிரச்சனை வந்திருக்கும், அப்போ இந்த பிரச்சனையிலிருந்து நான் தப்பிச்சது பேர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க. அந்த இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தா எனக்கு கையோ காலோ போயிருக்கும். அந்த சண்டையில நான் அந்த இடத்துல இல்லாம இருந்தது நல்ல விஷயமா போச்சு. அந்த கல் என்ற மேல பட்டிருக்கும். இதுவும் ஒரு நல்ல விஷயம். அது போக பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் நினைத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு, மறக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பிரச்சனை உங்களுக்கு, நல்ல விதமான ஒரு சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரங்களே, ஒரு பக்கம் நீங்க சனியின் பிடியில் சிக்கிட்டு அவதிப்பட்டு இருக்கிறீங்க, பல குழப்பத்தில் இருக்கிறீங்க. இன்னொரு சைடுல பாத்தீங்கன்னா அந்த கேது சிம்மத்திலேயே இருந்து பல குழப்பத்தை கொடுத்து ஒரு நல்ல முடிவெடுக்க முடியாம உங்களை தவிக்க வச்சிட்டு இருக்குது. அப்ப இந்த சூழ்நிலையில இருந்தும் நீங்க தப்பிச்சு ஒரு மாற்றத்தையும், ஒரு மன மாற்றத்தையும், ஒரு தொழில மாற்றத்தையும், ஒரு ப்ரமோஷன் கிடைக்க வேண்டிய டைமும் உங்களுக்கு வந்தாச்சு. அப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியை, நல்ல பொறுப்பையும், ஒரு வேலைக்கு போகாம இருந்தாலும் இனிமேல் நான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற அக்கறையை கொடுக்கும். அது போக நான் இனிமேல் தொடர்ந்து வேலை செஞ்சு இந்த ப்ராஜெக்டை முடிப்பேன், இல்லை தொடர்ந்து வேலை செஞ்சு இந்த ஆர்டரை நான் முடிச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். அந்த செவ்வாய் பகவானுங்கிறது சுறுசுறுப்பு, அக்கறை, அதே சமயத்துல ஒரு நல்ல ஒரு வைராக்கியம், இது எல்லாமே அந்த செவ்வாய் பகவானுக்கு இருக்குது. அந்த செவ்வாய் பகவானும் அந்த செவ்வாய் பகவானுடைய வீட்டையே பார்க்கறதுனால அது 9ஆம் இடமாக அமைவதால் சிம்ம ராசிக்காரங்கள் ஒரு நல்ல பொசிஷனுக்கு ஒரு படி நீங்க மேலே ஏறிடுவீங்க. நிறைய பேர் குடும்பத்தில் பிரச்சனை, மனைவியால பிரச்சனை, எனக்கு குழப்பமா இருக்குது, நான் சிம்ம ராசியில ஏன்டா பிறந்தேன்னு நினைக்கிறேன், இப்படிங்கிற சில விஷயங்கள்லாம் நான் கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். அந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு வராது. அப்போ பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்குன்னு சில விஷயங்கள், சில நல்லது, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஒரு தொழில நம்ம நல்ல நிலைமைக்கு வரணும், 4 பேர் நம்மளை பார்த்து பெருமைப்படணும், 4 பேர் நம்மளை பார்த்து பொறாமப்படணும், நாம் நினைச்ச அரசியல நமக்கு நினைச்ச போஸ்டிங் கிடைக்கணும், நாம் எதிர்பார்த்த இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பீரியட்ல அது உங்களுக்கு நடக்கும். அப்போ பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு கெட்டது அப்படின்னு எதை உணர்த்துறாரு அப்படின்னா, உங்க சொந்த பந்தங்களை இந்த பீரியட்ல நம்பாதீங்க. சொந்த பந்தத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும், தோல்வி வரும், துரோகம் கூட வரலாம். அப்ப அந்த சொந்த பந்தத்தை நம்பாமல் ஒருத்தருக்கு யாருக்கும் ஜாமீன் போடாமல் இருந்தாலே நீங்க நல்ல விஷயம்தான். அப்ப இந்த பீரியட்ல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை நாள்ல இல்லைன்னா சஷ்டி நாள்ல ஏதாவது முருகக்கடவுளை வணங்கி வாங்க. முடிந்தால் திருச்செந்தூர் கூட போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் போக முடியாதவங்க வீட்டுக்கு பக்கத்துல இந்த முருகர் கோயில் இருந்துச்சுன்னா செவ்வாய்க்கிழமை நாள்ல இல்லைன்னா சஷ்டி நாள்ல அந்த கடவுளை வணங்கி வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். அது போக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, நீங்க பார்த்துட்டு உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் ஜாதகத்தையும் அனுப்புறீங்க, எல்லாமே பார்த்து சொல்லிட்டு இருக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.